சென்னை ஃபேன்ஸ் என்ன மேட்ச் நேற்று நம்ம யாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. 207 ரன் அடித்தப்போ கண்டிப்பாக நான் என்ன நினச்சேன்னா ஒரு 20 ரன் 30 ரன் ஷாட்டு, அது மட்டும் இல்லாமல் மும்பைக்கு ஜெயிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு தான் நம்ம எல்லாத்துக்கும் தோணுச்சு. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அந்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸை யாருமே எதிர்பார்க்கலங்க. ஈஸியாக நான் சொல்கிறேன், இந்த 3 வருஷத்தில் நம்ம கிடைச்ச பெஸ்ட் ரிசல்ட்னா நேற்று கிடைச்சது தான். 2023க்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ரிசல்ட்னா நேற்று மும்பை கூட கிடைச்ச ரிசல்ட் தாங்க. பிகாஸ் நம்ம இந்த மாதிரி ஆடி 2 வருஷம் ஆச்சு. 2023க்கு அப்புறம் நம்ம ஒரு இந்த மாதிரி டீமை ஆடவே கிடையாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சென்னை இப்படி திரும்பியும் பார்க்குறதுக்கு. நேற்று நம்ம எல்லாமே நல்லா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பேட்டிங் தவிர நான் சொல்கிறேன், சில டெசிஷன்ஸ் நம்ம எடுத்ததெல்லாம் ரொம்பவே நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. முகேஷ் சௌத்ரி பவர் பிளேயர் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அகில் ஹுசைனை வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சர்மா வந்து நம்பர் 6 கொண்டு வந்து பிரேவிஸை நம்பர் 5 தூபேவை நம்பர் 4 தள்ளி ஒரு மாதிரி பேட்டிங் ஆர்டரை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு வந்த மாதிரி இருக்குது. நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த பசுல்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு ஷேப் வந்த மாதிரி நம்ம டீம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கும் 7th மேட்ச்சுக்கும் நம்ம டீமில் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு டீமாக தெரியுறப்ப பார்த்தா அண்ட் நம்ம டீமில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீமில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நான் சொல்லிடுறேன். பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணுங்க. பிகாஸ் சஞ்சு மட்டுமே நம்பி நம்ம பிளே ஆஃப்லாம் போகிறத பற்றி கனவு கூட காண முடியாது. சஞ்சு நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், 2 மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவர். கண்டிப்பாக அவரே நம்மளை காப்பாற்றவே முடியாது. பிகாஸ் சஞ்சுக்கு சப்போர்ட் வேணும். ஆயுஷ் மதுரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார், இப்போ அவருமே கிடையாது. அப்படிங்கிறப்ப ருத்ராஜ் கைக்கோடு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதுக்கப்புறம் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம இருக்கோங்க. அண்ட் ருத்ராஜ் கைக்கோடை பற்றி என்னென்னா, நேற்று அவர் ஆன 22 ரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் ஃபஸ்ட்டு 6 மேட்ச் ஆனதுக்கும் நேற்று 22 ரனில் அவர் காமிச்ச இன்டென்ட்டுக்கும் அவர் ஆடின சில ஷாட்டும் பார்க்குறதுக்கு ஒரு பழைய கைக்கோட பார்த்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த 22 ரன் அவருக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் குஜராத்து கூட ருத்ராஜ் கைக்கோட ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். அண்ட் சர்ஃப்ராஸ் கான் வந்து எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆனால் அதை கன்வெர்ட் பண்ண மாட்டார். சரியான டொமஸ்டிக் சீசன் அவருக்கு. கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கான் அவரோட டேலண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணுங்க. பெரிய இன்னிங்ஸ் நான் சொல்கிறது வந்து 90-100 கூட நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. 40-45 ரன் அடித்தாவே நம்ம டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தூபே பயங்கர டிசப்பாயிண்டிங்க. தூபே வந்து கண்டிப்பாக அவர் என்ன ஆடியா ஆகணுங்க. நம்ம டீமில் வந்து ஒருத்தர் இது வரைக்கும் கான்ட்ரிபியூட்டே பண்ணாத ஒரு பிளேயர்னால் தூபே மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து நின்று கான்ட்ரிபியூட் பண்ணி ஆனதுக்கப்புறம் பிரேவிஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபயர் 20 அவர் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஆடணுங்க. பட் ஸ்டில் அந்த 20 பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு 40-50 அந்த மாதிரி அடித்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா வெறும் 18 ரன் தான் 19 பாலாக. பட் ஸ்டில் அவர் ஆடின 19 பால் வந்து நேற்று நம்ம ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் 19 பால் ஆடலைன்னா ஒரு 5 பால் அவுட் ஆயிருந்தானா பிரசாந்த் வீர் வந்து ரெடியாக இருந்தார். இன்கேஸ் கார்த்திக் சர்மா வந்து 5 பால் அவுட் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பிரசாந்த் வீர் வந்து இம்பாக்ட் சபை உள்ளே வந்திருப்பார். அப்படி பிரசாந்த் வீர் வந்திருந்தால் நேற்று அகில் ஹுசைனோட பவுலிங்கை நம்ம பார்த்துருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சர்மா வந்து 2 ஷாட் ஆடினார். எக்ஸ்ட்ரா கவர் மேலே வந்து சாண்டரை 90 மீட்டர் 6 அடிச்சார். எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 அடிக்கிறதெல்லாம் எல்லா பிளேயரும் ஆட முடியாதுங்க. ஒரு பிஸ்தா அவருக்கு கூட டேலண்ட் இருந்தால் தான் ஆட முடியும். ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சர்மாவுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. அவர் கண்டிப்பாக ஒரு லாங் ரன் கொடுக்கணுங்க. சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, டேய் கார்த்திக் சர்மா தூக்குங்களா, உருள்பட உள்ள அடக்குங்களா அப்படின்னு. அவசரப்படக்கூடாதுங்க. அதை பார்த்தாவே கடுப்பாது. அவசரப்படக்கூடாதுங்க. கார்த்திக் சர்மாவுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. 14 கோடி போட்டு அவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு பர்சனலாக கார்த்திக் சர்மா மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் அடுத்த 3 மேட்ச் அவர் நல்ல ஆடாட்டியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. பிகாஸ் நேற்று ஒரு கிளிம்ஸை காமிச்சார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடுத்த 2 மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கார்த்திக் சர்மா கிட்ட பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பேட்டிங் எப்படின்னா, நமக்கு நல்ல பேட்டிங் இருக்குது, அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம்னா. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பேட்டிங் பார்த்தீங்கன்னா 3rd கியரில் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா 7ல் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். நம்மளோட பேட்டிங் ஃபுல் பொட்டன்ஷியலாக ஆடினோம்னா கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்கலாம். அண்ட் பவுலிங் பற்றி என்னங்க சொல்கிறது, தொடர்ந்து 4 மேட்சாக நம்ம பவுலிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. சீரியஸாக சொல்லி ஆகணும். அது ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கல. நேற்று அகில் ஹுசைன் வந்து ஃபஸ்ட் ஓவர் டிகாக்கு வந்து 6 அடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பால் போட்டார் பாருங்க அந்த மலேஸ்வரிக்கு, சரியான பால். அதுக்கப்புறம் நம்மந்தேர் இன்ஃபார்ம் பிளேயரு நம்மந்தேரில் முடிச்சுட்டு இருக்காரு அந்த பாலை பார்த்துட்டு. சரியான ஸ்பெல்லிங்க, விக்கெட் மேடின் பவர் பிளேயில் அங்கேயே மேட்சை முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் முகேஷ் சௌத்ரி அவருக்கு இது ஒரு டஃப்பான டே. அவங்க அம்மா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெல்லிங்க முகேஷ் சௌத்ரி. டிகாக்கெல்லாம் வந்து பயங்கரமாக போட்டார். 5 பால் டாட். டிகாக் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் 6வது பால் போய் பேட்டில் வச்சார், அவுட்டு. சரியான பர்ஃபார்மன்ஸ் முகேஷ் சௌத்ரிகிட்டேருந்து. அவர் ஃபஸ்ட்டு 3 ஓவரில் வந்து எங்கேயுமே அவர் வந்து லூஸ் பாலே கொடுக்கல. செம்மையாக நம்ம வந்து பவர் பிளேயில் மேட்சை முடிச்சிட்டோம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம டீம் இருக்கிற ஆல்ரவுண்டர் அன்சுல் கம்போஜ் பவர் பிளேயில் கொடுத்தாலும் போடுறாரு, மிடில் ஓவரில் கொடுத்தாலும் போடுறாரு, டெத்தில் கொடுத்தாலும் யாக்கர் போடுறாரு. என்ன பிளேயருங்க அவர், சரியான ஆசெட் நம்மளுக்கு.
நூர் அகமது வழக்கம் போல் வந்து ஜாபை பண்ணி கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நல்லா போல, விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவ்வளோதாங்க. அவரை பற்றி நமக்கு தெரியும், எடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. நேற்றுமே வந்து சட்டுன்னு 2 விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்சு விட்டாருங்க. ஓவர்டன் வழக்கம் போல் நல்ல ஸ்பெல், பெருசாக ரோல் இல்லைங்க. ஓவர்டன் குர்ஜப்னீத்துக்கு வந்து பவுலிங் நேற்று பெருசாக ரோல் இல்லை. பட் ஸ்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பவுலிங் சரியான பவுலிங்க. 103 ரன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என்னதான் இது வந்து பழைய மும்பை பால்டான் இல்லை அப்படின்னா கூட வான்கடையில் போய் மும்பை அடிக்கிறது ஒரு சென்னை ஃபேனாக எனக்கு என்றைக்குமே ஸ்பெஷல் ஃபீலிங் தாங்க. பிகாஸ் நான்லாம் வந்து இந்த 2010லேருந்து 19 வரைக்கும் வான்கடை போனாவே தோல்வி தான், அப்படி தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கு. பட் ஸ்டில் என்னதான் இது பழைய மும்பையாக இல்லைனாலும் எனக்கு நேற்று ஜெயிச்சது ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் மும்பையில் போய் மும்பை அடித்தது சரியான ஸ்பெஷலான ஃபீலிங் எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 103 ரன் ரேட்டுமே பயங்கரமாக ஏறிடுச்சு. நம்பர் 5 இருக்கும். லாஸ்ட் மேட்ச் என்ன தோத்தீங்க எஸ்ஆர்ஹெச் கூட அப்படின்னு எனக்கு இருக்குது. பிகாஸ் அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா செமையாக வந்துருக்கும். பட் எனிவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தெரியுதுங்க. நம்ம ரொம்ப ஓவராக அதை பற்றி பேச வேண்டாம். பட் ஸ்டில் இதை வந்து நேற்று ஜெயிச்சதை அப்படியே மொமெண்டமாக அப்படியே கொண்டு போய் குஜராத்தை முடிச்சு 8 மேட்ச்சுக்கு அப்புறம் 4 வின்னு 4 லாஸ் இருந்தோம்னா சரியான சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப்க்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு சென்னை ஃபேன் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விட்டுருங்க.